This video is sponsored by SBO Digital Marketing. இது ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் மந்த்லி 21K கிட்ட சம்பாதிக்கலாம். இதில் ஒர்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது யார் வேணாலும் பண்ணலாம். இது ரொம்ப ட்ரஸ்டபுளான கம்பெனி தான். இதில் நீங்கள் சேரணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பரை வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உனக்கெல்லாம் தகுதி தரலாம் இல்லைன்னு சொன்னவங்க மத்தியில தகுதிப்படுத்தி தரப்படுத்தி உயர்த்தி வச்ச என் தேவாதி தேவனாகிய கிறிஸ்து இயேசுவை நான் ப்ரமோட் பண்ணலன்னா அதுவே எனக்கு ஒரு பெரிய பாவம், பெரிய சாபக்கேடு. ஏன் பிரதர் ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தாரு, கிறிஸ்டியானிட்டியை ப்ரமோட் பண்ணதை ஸ்டாப் பண்ணி ரிலீஜனை உள்ள கொண்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு. என் மரணம் வரை, என் மூச்சு முடியும் வரை கிறிஸ்துவை ப்ரமோட் பண்ணதை நான் நிறுத்த போதில்லை. என்ன ஃப்ரீயா ப்ரமோட் பண்ணவரை நான் எப்படிங்க ப்ரமோட் பண்ணாமல் இருக்க முடியும்? எப்படிங்க? இந்தியாவில் மட்டும் தாங்க இதை ரிலீஜனாக பார்க்குறாங்க. ஓகே, நிறைய நாடுகளில் கிறிஸ்டியானிட்டின்றது ஒரு அன்பு, ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு மார்க்கம். ஓகே, அந்த அன்பு இன்னைக்கு இல்லாத நிறைய பேர் ஏங்கி தவிக்கிறாங்க. இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் நேசிக்கிறாங்கன்னு தெரியல. ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுக்கு நீங்க சும்மா ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்களேன். ஓகே, எதனா சர்ச்சுக்கு போங்க. இப்போ உடனே வந்துருவாங்க, மாற்றம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன யாரும் மாத்தல. நான் என்னுடைய வாழ்க்கையில ஒண்ணுமே புரியாம கதி கலங்கி நாசமா சுத்தி இருக்கும் போது கிரைஸ்டுக்காக என்னுடைய வாழ்க்கையை கொடுத்தேன். ஒருத்தர் வந்து சொன்னாரு, கிறிஸ்துவ ஏத்துக்க பண்ணி பயா அப்படின்னு சொல்லி துரத்துனேன். அதே அவர் சொன்னதை ஒரு நாள் அவரே அறியாம நான் ஏற்றுக்கொண்டு இன்னைக்கும் அவரை பார்ப்பேன். நம்ம அண்ணன் நம்ம ஏரியால தான் இருக்காங்க. வார்த்தை என்னை தேட்டுருச்சு. ஓகே, இந்த பிலிப்பியர் 4:13 வார்த்தையை குத்திருக்கேன். பச்சை குத்தக்கூடாது. ஸோ அதை பற்றியான ஒரு வீடியோ நான் அப்புறமேட்டு போகிறேன். அதுக்கு ஒரு கமெண்ட்ல தம்ஸ் அப் போடுங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஓகே, இன்னைக்கு நான் இதை ப்ரொமோட் பண்ணாமல் நிற்க முடியாது. இந்த கிறிஸ்துவை நான் ப்ரொமோட் பண்ணுறதுனால இன்னைக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இறந்து போகிறேன். மேபி டிக்டாக்னு ஒரு ஆப் இருந்து எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அதில் எனக்கு வந்து ஒரு 450K ஃபாலோவர்ஸ் இருந்து ஒரே நாளில் தூக்கிட்டாங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராமே ஒரு நாள் தூக்கிட்டு போயிடுவாங்க. ஓகேவா? இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவங்களுக்காக, ஈவன் என் அம்மா அப்பா, என் நண்பர்கள், அநேகரை கிறிஸ்துவுக்காக இன்னைக்கு நான் வந்து இழக்க வேண்டியது நஷ்டம்னு நினைக்கிறேன். உண்மையை வார்த்தையை பாருங்கள், ரொம்ப அழகா பவுல் அழகா பிலிப்பியர் 3:7 ஆகிலும் எனக்கு லாபம் என்று இருக்கிறவைகளை எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்ற. கிறிஸ்துவுக்காக நான் எதை வேணா செய்யறதுக்கு ரெடியா இருக்கேங்க. அப்படி ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள வாங்க. கிறிஸ்து உங்களுக்காக எல்லாத்தையும் செய்யறதுக்கு அதிகம். ஏன்னா எனக்கு பரலோகத்தில் ஒரு பயங்கரமான ரூட் பிளான் இருக்கு. அதான் மேட்ரு. பரலோகத்தை பத்தி நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்த்துட்டே இருப்போம். ஸ்டேடியம் அதே அதிகாரத்தில் 11 வசனம் பாருங்களேன். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இந்த இன்ஸ்டாகிராம், யூடியூப், பணம் இல்லாத வாழ்க்கை இல்லை. உடனே அதுக்காக வந்துடாதீங்க. சம்பாதிக்கணும். ஓகே, அதுக்கான ஆரோக்கியத்தையும் பலத்தையும் நன்மையான காரியங்களும் தேவன் தான் கொடுக்குறாரு. ஐ எம் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் த அடிக்ஷன். ஓகே, இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு வேளை ப்ரான் அடிக்ஷனில் இருக்கலாம், ட்ரக் அடிக்ஷனில் என்ன மாதிரி இருந்துக்கலாம். நானும் அப்படிலாம் இருந்தேன். அதில் இருந்தெல்லாம் வெளியே வர்றதுக்கு கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய அன்பு, தயவு, என்னுடைய பாவங்களை மன்னிச்சு என்னை ஏற்றுக்கொண்டு அதில் ஒரு சரியான பாதைக்குள்ளே நடத்துறதுக்கு எனக்கு பெரிய சப்போர்ட் வந்து கிரைஸ்ட் தான். ஓகே, நான் நிறைய வாட்டி ஆண்டவருக்காக எழுமுனேன், நிறைய வாட்டி திரும்ப கீழே விழுந்தேன். ஓகே, இன்னைக்கு நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறதுனால நிறைய பேர் என்னை ரிஜெக்ட் பண்ணாங்க. வாட் எவர், நோ ப்ராப்ளம். ஐ டோன்ட் வாண்ட் எனி ஒன். ஐ வாண்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆல் த வே டில் மை டெத். ஏன்னா எனக்கு அங்கே ஒரு இடம் இருக்கு, அவர் வச்சிருக்காரு. அதுக்காக நான் ஓட போறேன். ஓகேவா? புரியுதா பிரதர் சிஸ்டர்? தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. பட் இது வந்து ஒரு மத மாற்ற வீடியோ இல்லை. அந்த அன்பு டேஸ்ட் பண்ணி பாருங்க. அடுத்து போடுறேன் அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றது. ஓகேவா? வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. God bless you everyone. நீங்க என்ன நேசிக்கலனாலும் உங்களை நான் எப்பவுமே நேசிப்பேன். என் தேவன் எனக்கு அதான் சொல்லி கொடுக்குறேன். I love you everyone. உங்களுக்காக நான் ப்ரே பண்ணுறதை விட மாட்டேன். எனக்காகவும் நீங்களும் ப்ரே பண்ணுறதை விடாதீங்க. ஓகே, God bless you everyone guys. Love you. Bye bye.